எடுத்து ஜோம் பண்ணி ஸ்பிரிட்டில் முதல்ல அவர் என்ன பண்ணுறாருன்னா அதை உணர்ந்து கொள்கிறார். பவுலுக்கு டைம் எடுத்து பார்த்த உடனே தீர்க்க தரிசனம் சொல்லலை பவுல். அது இப்போ உள்ள கிருபை பெற்றவங்க தான் அப்படி இருக்கிறாங்க. பவுல்லாம் மெதுவாக பொறுமையாக இருந்து டைம் எடுத்து அநேக நாள் பார்த்துட்டு மெதுவாக இருந்து அவன் ஆவியில் இப்போ ஹோலி ஸ்பிரிட் இடைப்படுறார். இப்போ பவுல் ஆவியில் சினம் கொள்றா அப்படின்னாலே உள்ளேருந்து யார் கோவப்படுறா தெரியுமா? ஆவியானவர். என் மாம்சம் கோவப்படாமல் அடங்கிச்சுன்னா உள்ள இருக்கிற ஆவியானவர் கோவப்படுவார். என்னை விழத்தள்ள, என்னை எழும்ப விடாம பண்ண, என் ஜெப வாழ்க்கையை முடிக்க, என் ஓட்டத்தை பாதியில முடிக்க சத்துரு தொடர்ந்து வந்து செய்யறதை எல்லாம் எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார். அதுதான் தேவன் வாக்கு தந்திருக்க.